My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. Tamil Nadu Medical Selection Committee nudiya second round kuriya registration அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த செகண்ட் ரவுண்ட் உடைய ரெஜிஸ்ட்ரேஷன்ல டோட்டலா சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கறத விட்டுருக்காங்க. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல 77 MBBS சீட்ஸ் அப்படிங்கிறது வேக்கண்டா இருக்கு. கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ்ல 80 இடங்கள் BDS டென்டல் சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் டென்டல்ல 80 சீட்ஸ் அப்படிங்கிறது வேக்கண்டா இருக்கு. பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்ல கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா ரெண்டும் சேர்ந்து 828 இடங்கள் MBBS வேகன்சி அப்படிங்கிறது இருக்கு. பிரைவேட் யூனிவர்சிட்டியில 196 இடங்கள் அப்படிங்கிறது வேகன்சி அப்படிங்கிறது இருக்கு. இந்த செகண்ட் ரவுண்ட்ல ஒருவேளை ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எனக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னா டெஃபினெட்லி நீங்க வந்து செகண்ட் ரவுண்ட்ல ட்ரை பண்ணலாம். ஏன்னா நிறைய சீட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஆனா கவர்மெண்ட் காலேஜஸ்ல நமக்கு லிமிட்டட் சீட்ஸ் தான். நான் முன்னாடியே சொன்னபடி 70 சீட் தான், 77 சீட் தான் MBBS. 75 சீட் வந்து பியூர் கவர்மெண்ட்லயும், 2 சீட் வந்து ஒரு செமி கவர்மெண்ட் ESIK நகர்லையும் நமக்கு 77 சீட் இருக்கு. கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ்ல 80 இடங்கள் இருக்கு. இது யூஸ்வலா வர்றது தான். பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்ல கவர்மெண்ட் கோட்டால சீட்ஸ் கம்மியா இருக்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டால சீட்ஸ் நிறைய இருக்கு. சில NRIல சீட்ஸ் அப்படிங்கிறது ஃபில் ஆகவே இல்லை. ஸோ அது எல்லாத்தையும் நான் டீட்டெயிலாக காட்டுறேன். பிளஸ் செகண்ட் ரவுண்டுக்குரிய ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அவைலபிள் நவ். செகண்ட் ரவுண்ட் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதனுடைய சிம்பிள் டெமோவை நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இப்படி தான் உங்களுடைய லாகின் பேஜ் இருக்கும் இல்லைங்களா? இந்த லாகின் பேஜில் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ரீசெட் பண்ணணும், பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணணும். ஸோ அதுக்கு ரீசெட் பாஸ்வேர்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் கொடுத்து ஜென்ரேட் OTP கொடுத்து நியூ பாஸ்வேர்டு வச்சு என்ன பண்ணிடுங்க அப்படின்னா உங்களுடைய பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிடுங்க. ரீசெட் பண்ணதுக்கப்புறம் லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல க்ளோஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா click here for registration to participate in the counseling அப்படின்ற ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா you have to click it. இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா அடுத்த பேஜுக்கு போகும். ஒரு பாப்அப் விண்டோ வரும். I am willing to participate in this counseling அப்படின்னு சொல்லி இருக்கும். செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ண நீங்கள் விரும்புறீங்களா அப்படிங்கிறதான் கேள்வி. ஆமாம் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இந்த கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி மூவ் டு த செகண்ட் பாப்அப். அதே இதில் வரும் ரிஜிஸ்டர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகேன்னு கொடுத்துருங்க. அவ்வளோதான். இதுதான் ரிஜிஸ்ட்ரேஷன். செகண்ட் ரவுண்டுக்குரிய ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது இதுதான். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடைச்சிருந்தாலும் நீங்கள் பே பண்ண வேண்டியதில்லை. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடைக்கலனாலும் நீங்கள் பேமெண்ட் பண்ண வேண்டியதில்லை. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நான் பார்ட்டிசிபேட்டே பண்ணலை அப்படின்றவங்க புதுசாக பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணணும். ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 1000 rupees or 500 rupees பேஸ்ட் ஆன் த கேட்டகரி. ஸோ ஒன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சதுக்கப்புறம் ஸ்டேஜ் 1 பாருங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி வந்துடும். அதாவது 13ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு. சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ பண்ணலாம்னா 14ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதியில வரைக்கும் நமக்கு வந்து டைம் அப்படிங்கிறது இருக்குது. ரிசல்ட் வந்து 18ஆம் தேதி நமக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் தமிழ்நாடு செகண்ட் ரவுண்டுக்குரிய ரிஜிஸ்ட்ரேஷனுடைய டெமோ. சோஃபார் நம்ம பார்த்த வரைக்கும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷனில் அப்கிரடேஷனை பற்றின எந்த விதமான தகவல்களும் அவங்க கேட்கல. ஸோ ஒருவேளை உங்களுக்கு கேட்டாங்களா அப்படிங்கிறத எனக்கு இன்ஃபர்மேஷன் கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். இந்த இதில் எந்த இதுலையும் நம்ம 2-3 கேண்டிடேட்ஸ்க்கு பண்ணோம், இது வரைக்கும் கேட்கல. ஸோ உங்களுக்கு அந்த இது வந்துருந்துச்சா அப்படிங்கிறத மட்டும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இப்போ எவ்வளோ சீட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ தட் அது வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ டோட்டலாக இது பாருங்க 7.5 ரிசர்வேஷனுக்குரிய டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி. 7.5 ரிசர்வேஷன்லையும் சீட்ஸ் இருக்கு. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் டென்டல் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 காலேஜில் மொத்தமாக 4 சீட் இருக்கு. 4 சீட்டு கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸில் இருக்கு. அதே மாதிரி பிரைவேட் டென்டல் காலேஜஸ்லையும் உங்களுக்கு சீட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. 19 சீட் இருக்கு. BDSக்கு மட்டும்தான் வேகன்சி இருக்கு. MBBSக்கு 7.5 ரிசர்வேஷனில் வேகன்சி இல்லை. அப்போ செகண்ட் ரவுண்டில் 7.5 ரிசர்வேஷனில் ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணலாம். மேபி 7.5ல ஃபஸ்ட்டு நீங்கள் போனப்போ ஆஃப்லைன் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு ஒரு காலேஜ் கொடுத்துருந்துருப்பாங்க. அண்ட் உங்களுடைய நேட்டிவ் டிஸ்ட்ரிக்டாக இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் செகண்ட் ரவுண்டுக்குரிய ரிஜிஸ்ட்ரேஷனில் 7.5க்கு உங்களுக்கு கவுன்சிலிங் இது கொடுத்துருக்குறாங்க. இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னா லாகின் பண்ணிவிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வைங்க. சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்கலாம். 7.5 ரிசர்வேஷனுக்கு இவ்வளோதான். PWD கேட்டகரியில் 2 சீட் இருக்குது. ஒன்று மெட்ராஸ், இன்னொன்று வந்து மதுரை மெடிக்கல் காலேஜ் அண்ட் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் 2 சீட் அப்படிங்கிறது வந்து அன்ஃபில்டாக இருக்குது. ஸோ இந்த 2 சீட் வந்து PWD கேட்டகரியில் வரக்கூடிய சீட். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு வந்து கடந்த சில வருடங்களாக இதுதான் இப்போ 2வது ரவுண்டில் நடத்துகிறாங்க. செகண்ட் ரவுண்டுக்கு இந்த சீட்டை கொண்டு வராங்க, கன்வெர்ட் பண்ணாமல் செகண்ட் ரவுண்டு கொண்டு வராங்க. உண்மையாகவே தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியை இந்த நேரத்தில் பாராட்டுறோம்.
டு ரீடைன் த சீட்ஸ் அண்டர் த பிடபிள்யூடி கேட்டகரி. இதை வந்து ஜென்ரல் அகாடமிக்கு மாற்றாமல் திரும்ப பிடபிள்யூடி கொண்டு வரது அப்படிங்கிறது வந்து உண்மையாகவே நல்ல ஒரு விஷயம். ஒருவேளை பிடபிள்யூடி கேட்டகரி எலிஜிபிள் சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருக்குது, ராஜீவ் காந்தி மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்லேருந்து எலிஜிபிலிட்டி வச்சிருக்கிறேன், அந்த மெரிட் லிஸ்ட்டில் என்னோட பேர் இருந்துச்சு அப்படின்னா இந்த 2 சீட்டுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரீஅலாட்மெண்ட்டுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 7.5 பார்த்துட்டோம். 92.5 ரிசர்வேஷனில் நமக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் என்னென்னா, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் 34 சீட் நமக்கு வேக்கண்ட்டாக இருக்குது. என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று தமிழக மாணவர்கள் இந்த 34 சீட்டில் இருக்கக்கூடிய சீட்டு எடுத்திருந்த மாணவர்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் வேறு கல்லூரிகளை தேர்ந்தெடுத்திருந்திருப்பாங்க அப்படிங்கிறதான் பெரும்பாலான ரீசனாக இருக்கும். ஒன்று அவங்க வேறு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எய்ம்ஸோ ஜிப்மரோ போயிருக்கலாம், இல்லைனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்எம்சிலேயே ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுத்திருக்கலாம் ஃபர்ஸ்ட் ரவுண்டில். ஸோ இந்த 2 காரணத்தினால மட்டும்தான் இங்கே வேக்கன்சி அப்படிங்கிறது வந்திருக்கு, அதிகமான நம்பர்ஸ். உண்மையாகவே மாணவர்கள் நம்ம பாராட்டுறோம். பிகாஸ் 34 சீட்டு எம்எம்சியில் வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கட் ஆஃபில் ஒரு பெரிய வேரியேஷனை கொண்டு வரும். இங்கே வந்து கேட்டகரி வைஸ் சீட்ஸ் அப்படிங்கிறது வரல. ஓப்பன் கேட்டகரி லெவலோ, பிசி லெவலோ, எம்பிசி லெவலோ அந்த ஸ்பெசிஃபிகேஷன், இந்த கேட்டகரி வைஸ் வேக்கன்சி அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணலை. பொதுவாக செகண்ட் ரவுண்டில் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க தமிழ்நாட்டில். ஏன்னா ரீஅலாட்மெண்ட் நடக்கும் அப்படிங்கிறதுனால கேட்டகரி வைஸ் கொடுத்து அதே மாதிரி வரும் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ண முடியாது. அதை நம்ம பொதுவாக டிஸ்பிளே பண்ணுறதில்ல. ஸோ ஒரு வேளை இதுக்கப்புறம் வந்துச்சுன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டான்லியில் 4 சீட் இருக்குது, கீழ்பாக்கில் 2 சீட்டு, மதுரையில் 10 சீட் இருக்குது, கோயம்புத்தூரில் 3 சீட் இருக்குது, மோகன் குமாரமங்கலம் 3. ஸோ அதிகமான சீட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எம்எம்சிலையும் மதுரையிலையும் தான் நமக்கு வந்து சீட்ஸ் அதிகமாக இருக்குது. 10 சீட் மதுரையிலையும், எம்எம்சியில் 34 சீட் இருக்குது. மற்றதெல்லாம் வெகு கம்மியான குறைவான சீட்டு தான். டோட்டலாக 75 சீட்ஸ் அப்படிங்கிறது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் 22 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் மட்டும்தான் சீட் இருக்குது. 36 கல்லூரிகள் இருக்குல்ல, அதில் நமக்கு 22 காலேஜில் சீட் இருக்குது, மற்ற இதில் எதுலேயுமே சீட்டு அப்படிங்கிறது இல்லை. டோட்டலாக 75 சீட்ஸுங்கிறது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் பியூர் கவர்மெண்ட்டில். செமி கவர்மெண்ட்டில் இஎஸ்ஐ கேகே நகரில் நமக்கு 2 சீட் இருக்குது. ஸோ 75 + 2 77 கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் சீட்ஸ் அப்படிங்கிறது அவைலபிள். அதே மாதிரி ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு எஸ்எஃப் காலேஜஸ் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டாவில் நமக்கு வந்து சீட்ஸ் இருக்குது, மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் சீட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. என்ஆர்ஐ ஆர் என்ஆர்ஐ லேப்ஸ்ட் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த என்ஆர்ஐ ஆர் என்ஆர்ஐ லேப்ஸ்ட் அப்படிங்கிறது நான் கிறிஸ்டியன் மைனாரிட்டி, மலையாளம் மைனாரிட்டி அண்ட் தெலுங்கு மைனாரிட்டி இது எல்லாமே வந்து செகண்ட் ரவுண்ட்ல இருந்து அந்த ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு கன்வெர்ட் ஆகும். என்ஆர்ஐ சீட் என்ஆர்ஐ லேப்ஸ்டுக்கு கன்வெர்ட் ஆகும். எல்லா சீட்டும் கன்வெர்ட் ஆகாது. இந்த செகண்ட் ரவுண்ட்லையும் கிறிஸ்டியன் மைனாரிட்டி கேண்டிடேட்ஸுக்கு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க, மலையாளம் மைனாரிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க, தெலுங்கு மைனாரிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு தான் ப்ரியாரிட்டி கொடுக்க போகிறாங்க. இஃப் தேர் ஆர் நோ கேண்டிடேட்ஸ், எனக்கு மலையாளம் மைனாரிட்டியில், தெலுங்கு மைனாரிட்டியில் அல்லது கிறிஸ்டியன் மைனாரிட்டியில் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கல, அவங்க விருப்பப்படலை அப்படின்னா மட்டும்தான் அதை ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கன்வெர்ட் பண்ணுவாங்க. சேம் என்ஆர்ஐயில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி எஸ்ஆர்எம்ல 20 சீட் இருக்குது. அண்ட் விநாயகர் கற்ப விநாயகர் பிஎஸ்சியில் பாருங்களேன் 9 சீட்டு வந்து என்ஆர்ஐயில் வேக்கன்சியில் இருக்குது. இந்த வேக்கன்சி பொசிஷன் அப்படிங்கிறது எல்லாமே ரியல் வேக்கன்சி. சரிங்களா? இது எல்லாமே ரியல் வேக்கன்சி. விர்ச்சுவல் வேக்கன்சியை கலெக்ட் பண்ணலை. சில கல்லூரிகள் வந்து உங்ககிட்ட ஸ்லிப்பெல்லாம் கொடுத்து வாங்கியிருப்பாங்க, சில கல்லூரிகள் அப்படிலாம் வாங்கலை. நீங்கள் சேர்ந்த காலேஜில் உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடச்சிருக்கும் இல்லையா, அந்த காலேஜில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சேர்ந்துருப்பீங்கல்ல, சேர்ந்த காலேஜில் ரீஅலாட்மெண்ட்டுக்கு என்ன செஞ்சாங்க, என்ன ப்ராசஸ் உங்ககிட்ட ஃபாலோ பண்ணாங்க, உங்ககிட்ட ஸ்லிப் கொடுத்தாங்களா அல்லது ஓரலாக உங்ககிட்ட கேட்டுக்கிட்டாங்களா, இல்லை அதை பற்றி பேசவே இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஸோ தட் தமிழகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய கல்லூரிகள் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பற்றின ஒரு கிளாரிட்டி எடுக்கிறதுக்கும் இன்னும் ஒரு டீட்டெயில் வீடியோ போடுறதுக்கும் அனாலிசிஸ் பர்பஸ்க்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு காலேஜில் உங்ககிட்ட ரீஅலாட்மெண்ட் பற்றி கேட்டாங்களா கேட்கலையா, கேட்டாங்கன்னா என்ன செஞ்சாங்க, நீங்கள் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணீங்க, அதை மட்டும் கமெண்ட் செக்ஷனில் எனக்காக கொஞ்சம் போடுங்க. ஸோ தட் அது வந்து டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ என்ஆர்ஐயில் 9 பேர் வந்து பிஎஸ்சியை ப்ரிஃபர் பண்ணலைன்னா அந்த 9 சீட்டில் மேபி 2 சீட்டோ 3 சீட்டோ என்ஆர்ஐ லேப்ஸாக கன்வெர்ட் ஆகலாம். உதாரணத்துக்கு இதை சொல்கிறேன். இப்போ இந்த 20 சீட் திருச்சி எஸ்ஆர்எம்ல இருக்கு இல்லைங்களா, இந்த 20 சீட்டில் அகைன் என்ஆர்ஐ மெம்பர்ஸ்க்கு தான் ப்ரியாரிட்டி அப்படிங்கிறது போகும். அப்போ என்ஆர்ஐ மெம்பர்ஸ் 20 பேர் திருச்சி எஸ்ஆர்எம் ஆஃப் பண்ணலை, ஒரு 2 பேர் தான் ஆஃப் பண்ணுறாங்க, 2 பேர் தான் விருப்பப்பட்டு எடுக்கிறாங்க அப்படின்னா 2 சீட் என்ஆர்ஐலையும் மிச்சம் 18 சீட்டு என்ஆர்ஐ லேப்ஸ்டுக்கும் மாறும். இந்த என்ஆர்ஐ லேப்ஸ்டுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது திருச்சி எஸ்ஆர்எம் என்ஆர்ஐ லேப்ஸ்னே காமிக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ண எல்லாருமே என்ஆர்ஐ லேப்ஸ்டுக்கு வந்து எலிஜிபிள், நீங்கள் வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ டோட்டலாக நமக்கு இருக்கக்கூடிய சீட்ஸ் அப்படிங்கிறத நான் காமிச்சிடுறேன். கவர்மெண்ட் கோட்டாவில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 268 சீட் இருக்குது.
ஆல் த பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ். எவ்வளோன்னு பாருங்கள், 22 பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்லையும் சீட் இருக்குது, 268 சீட் இருக்குது. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 136 சீட் இருக்குது, கிறிஸ்டியன் மைனாரிட்டியில் 27 சீட் இருக்குது, மலையாள மைனாரிட்டியில் 4 சீட் இருக்குது, தெலுங்கு மைனாரிட்டியில் 43 சீட் இருக்குது, என்ஆர்ஐயில் 350 சீட் அப்படிங்கிறது இருக்குது. பிஎஸ்டியில் 9 பேர் சேராமல் போயிருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல இந்த 350 பேர் சேராமல் போன இடங்கள் அல்லது அலாட் ஆகாமல் போன இடங்கள். பிஎஸ்டியில் 100% அலாட் ஆயிடுச்சு. நம்ம ஆல்ரெடி நம்ம சீட்ஸ் அலாட்மெண்ட்டை வச்சு 321 இடங்கள் அன்ஃபில்டாக இருக்குது என்ஆர்ஐயில் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதோடு சேர்த்து நமக்கு வந்து 350 இடங்களாக இப்போ வந்து ரியல் வேகன்சியில் வந்திருக்கு. விர்ச்சுவல் வேகன்சி ரிலீஸ் பண்ணாங்கன்னா எத்தனை பேர் ரீ அலாட்மெண்ட் போகிறாங்க அப்படிங்கிறத பற்றின அப்டேட் அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ டோட்டலாக 22 பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் 828 எம்பிபிஎஸ் சீட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்லையும் அதே மாதிரி உங்களுக்கு 52 சீட் வந்து ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்லேயே கவர்மெண்ட் கோட்டாலையும், ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் 67 சீட்டும், டோட்டலாக 196 இடங்கள் அப்படிங்கிறது பிரைவேட் யூனிவர்சிட்டிஸில் இருக்கக்கூடிய சீட்ஸாக இருக்குது. பிடிஎஸ்லையும் அதே மாதிரி சீட்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸில் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 80 சீட் அப்படிங்கிறது வந்து இங்கே வேகன்சி அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு பிடிஎஸ் பிரைவேட் காலேஜஸில் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 624 இடங்கள் பிடிஎஸ் கவர்மெண்ட் கோட்டாலையும், 839 இடங்கள் டோட்டலாக மேனேஜ்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் கோட்டா சேர்ந்து இருக்கக்கூடிய இடங்களாக இருக்கிறது. ஸோ கிறிஸ்டியன் மைனாரிட்டியில் ஒரு சில காலேஜஸில் சீட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. எந்தெந்த காலேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதா மெடிக்கல் காலேஜில் 22 கிறிஸ்டியன் மைனாரிட்டி சீட் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பனிமலரில் கிறிஸ்டியன் மைனாரிட்டியில் 5 பேர் என்ன பண்ணாமல் போயிருக்காங்கன்னா சேராமல் போயிருக்கிறாங்க. இந்த விஷயத்தை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அதே மாதிரி மலையாள மைனாரிட்டியில் உங்களுக்கு தெலுங்கு மைனாரிட்டிலையும் பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹேவ் சீட்ஸ் இன் முத்துக்குமரனில் 2 சீட் இருக்குது, அன்னபூர்ணாவில் 10 சீட் இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அருணையில் 6 சீட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக நமக்கு ஒரு 43 சீட் இருக்குது. மலையாள மைனாரிட்டியில் 4 சீட் வந்து நமக்கு ஸ்ரீ மூகாம்பிகையில் இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸாக இருக்குது. ஸோ டோட்டலாக நமக்கு கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்னுடைய டென்டல் இந்த வருஷத்தினுடைய சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த சீட் மேட்ரிக்ஸ் வந்து ரியல் வேகன்சி, விர்ச்சுவல் வேகன்சி அப்டேட் ஆச்சு அப்படின்னா அதையும் நான் அப்டேட் பண்ணுறேன். செகண்ட் ரவுண்டில் சீட்டு கிடைத்த மாணவர்கள், அதாவது எனக்கு வந்து ஆல்ரெடி ஒரு ரவுண்டு வந்து சீட்டு கிடச்சிருக்கு, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நான் ஒரு காலேஜில் சேர்ந்துருக்கிறேன், செகண்ட் ரவுண்டில் ரீ அலாட்மெண்ட் போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எந்த காலேஜில் சேர்ந்தா நீங்கள் சேர்ந்து படிக்கலான்னு இருக்கீங்களோ, எந்த காலேஜில் இடம் கிடைச்சா சேர்ந்துடுவீங்களோ அந்த காலேஜஸ் மட்டும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். எல்லா காலேஜஸையும் போட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு விருப்பப்படுகிற எல்லா கல்லூரிகளையும் நீங்கள் போடலாம். செகண்ட் ரவுண்டில் ஃப்ரீ எக்ஸிட் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் ஒரு ஸ்பெசிஃபிக் டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் ரிசைன் பண்ணணும். அந்த டேட்டை தாண்டி ரிசைன் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரீ எக்ஸிட் அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகாது. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் நிறைய இடங்கள் அப்படிங்கிறது கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருக்குது. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் 77 இடங்களும், பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 821 இடங்களும், பிரைவேட் யூனிவர்சிட்டியில் 196 இடங்களும் ஃப்ரீயாக இருக்குது, வேக்கண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ நமக்கு இன்னொரு 828 மாணவர்கள் தமிழ்நாட்டில் செகண்ட் ரவுண்டில் சேரலாம். அதே மாதிரி இன்னொரு 196 மாணவர்கள் தமிழ்நாட்டில் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸில் சேரலாம், கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா ரெண்டும் சேர்ந்து. அதே மாதிரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் 77 இடங்களில் மாணவர்கள் சேர்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இதை வச்சு பார்க்கும்போது கட் ஆஃப் குறையுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கட் ஆஃப் குறையும். ஆனால் எந்த அளவுக்கு குறையும், ஒவ்வொரு கம்யூனிட்டியில் எவ்வளோ குறையுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் அனாலிசிஸ் அப்படிங்கிறது பண்ணிட்டு இருக்கோம். பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவ கல்லூரிகள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.